வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மோடி 3.0 புதிய அரசு அமைந்து 40 நாட்கள் கடந்து விட்டது. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் 100 நாட்களில் இந்த அரசு புதிய இலக்கை, புதிய உயரங்களை எட்டுவதற்கான முடிவுகளுக்கு முன்பாகவே அமைச்சரவையெல்லாம் கூட்டி அரசு எடுத்தது. பிரதமரே பல கூட்டங்களில் சொன்னார், எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் 100 டேஸ்க்கான ப்ளூ பிரிண்டை தயார் செய்து விட்டோம் அப்படின்னாரு. 40 நாட்களில் இந்த அரசு அந்த 100 நாள் செயல் திட்டத்தில் எதையாவது கொண்டு வந்ததா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னொரு புறத்தில் இல்லை இதற்கு முன்பு இருந்த மோடி 2.0வோ மோடி முதல் அரசோ இது எல்லாமே அக்ரெசிவாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த அரசுகள் அமைதி காக்கிறது. இந்த அரசு காரணம்னா கூட்டணி அமைச்சரவையாக இருக்கிறது, இது ஒரு முழுமையான என்டிஏ அமைச்சரவை அப்படின்ற பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க. இதற்கு எதிர்க்கட்சிகளுடைய அசுரபலமும் ஒரு காரணமாக ஒரு கூட்டத்தொடர், அதுவும் மோடி பேசும்போது தொடர்ந்து கூச்சல் குழப்பங்களை எழுப்பினார்கள். அதோடு கையில் பதாகைகளை வைத்து, அதே போல் கையில் அரசியலமைப்பு புத்தகங்களை வைத்து முதல் கூட்டமே பெருமளவு பேசுபொருளானது. இப்போது கூட இருப்பது பட்ஜெட் கூட்டத்தொடர். கவலைப்படாதீங்க, நாங்கள் தான் ஜூலை மாதம் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னு பிப்ரவரி மாதமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தார். அதனால் அந்த எதிர்பார்ப்புகள் இப்போது நிறைவேறுமா? எண்ணிக்கை குறைந்திருக்கக்கூடிய சூழலில், தேர்தல் அடுத்ததாக 3 மாநிலங்களுக்கு வரக்கூடிய சூழலில் புதிய திட்டங்கள் இருக்குமா? மோடி 3.0 முதல் பட்ஜெட் பதுங்குமா பாயுமா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. மதிமுக தரப்பிலிருந்து இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு குமரகுரு அவர்கள்ட்ட, 100 நாளில் 40 நாட்கள் முடிந்து விட்டது. இந்த 40 நாள் அப்படின்னா மோடி 2014 பதவியேற்ற போது, 2019 மீண்டும் பதவியேற்ற போது பல திட்டங்கள், பல பேசுபொருட்கள், பல அதிர்வுகள் இருந்தது. சைலண்டாக இருக்கே, என்ன நடக்குது? நீங்களே சொன்னீங்க 40 நாள் ஆயிடுச்சுன்னு. 40 நாள் ஆயிடுச்சு சார். அது என்ன பிரச்சனைன்னா, மோடி கிட்ட எல்லாரும் எதிர்பார்ப்பு அதிகம். ஏன்னா மற்றவங்கள்ட்ட அதை பற்றி, தமிழ்நாடை பற்றியில் யாரும் கேட்கறது இல்லை, என்ன ஆச்சுன்னு யாரும் பார்க்கறது இல்லை. மோடினை மட்டும் ஒரு நாளும் நேற்று என்னாச்சு, இன்னைக்கு என்னாச்சு, அந்த பரபரப்பு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், பாராட்டுறோம். அந்த பரபரப்பு அவர் தானே கொடுத்தாரு. இல்லை, இன்னும் கொடுத்தாரு, அமித்ஷா கொடுத்தாரு, இன்னும் கொடுப்பாரு. என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பட்ஜெட் ஒன்றும் தாக்கலே பண்ணல. பட்ஜெட் வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த நிதி எவ்வளோ ஒதுக்கீடு, எங்கெங்க திட்டங்கள் எல்லாம் இனிமேல் தான் தெரியும். அந்த திட்டங்களே வர்றதுக்கு முன்னாடியே பதுங்குமா பாயுமான்னா இது பரபரப்பு நீங்கள் கூட்டுறீங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் தெரியும். இன்னொன்று, நீங்கள் உலக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7% வளர்ச்சி இருக்குன்னு. யூஎஸ் எங்கே உலகமே வேந்து பார்க்குற யூஎஸ் 2.6, அதெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லை. இது இன்றைக்கி ஒரு நாள் ஏற்பட்டது கிடையாது, இது மாயாஜாலம் கிடையாது, இன்றைக்கி ஒரு நாள் ஏற்பட்டது கிடையாது. 10 வருஷமாக போட்ட கடின உழைப்பு. எல்லா பக்கமும் பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் உள்ள எல்லா ரோட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் மைல்ஸ்டோன். அது என்னென்னா, ஒன்றுத்துலேயும் ஊழல் இல்லாத ஆட்சி, கரெக்டாக பொருளாதார வளர்ச்சி. இவங்க 1000 கமெண்ட் அடித்தாலும் ஸ்டெடியாக போனதுனால இன்றைக்கி வளர்ச்சி. இது நான் சொல்லலை, உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. இன்னும் 3 வருடங்களில் 5 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம பீட் பண்ண போகிறோம், 3rd எக்கானமியை வரப்போகிறோம்னு சொல்கிறோம். அதெல்லாம் போயிங்க, இது இல்லைங்க, அவர் சொல்றாருங்க, இவர் சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணலாம். பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. பிரதமரும் சொல்லியிருக்காரு, உலகின் பெரிய பொருளாதாரமா நம்ம இருக்கோம், 3ஆவது இடத்துக்கு வந்துடும், அதெல்லாம் சொல்றாங்க. வந்திருக்கேன், நம்ம 5th வந்துட்டோம், 3ஆவது வரப்போறோம் அப்படின்னா சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு புறம். ஆனா ஒரு அரசு பதவியேற்ற உடனே ஒரு புதிய திட்டங்கள் ஏதாவது பெரிய அளவு ரீச் ஆகிற மாதிரி, நிறைய யூசர்ஸை போய் சேர்ற மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு அப்புறமா சூரிய ஒளி மின்சாரத்தை கொடுக்கறதுக்கான பெரிய திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சார். ஏன் ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கு அரசு? சைலண்ட் மோட் இல்லைங்க, 3வது முறையாக. இது என்ன, நாங்கள் 10 வருஷம் ஏங்கி ஆட்சி இல்லாமல் கிடச்சி முதல் கையெழுத்து போய் போடும்போது எல்லாருக்கும் கேமராலாம் வச்சு போடுற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் தொடர்ந்து 3.0 இல்லை, 4.0 போட்டுங்க, 5.0 போட்டுங்க, நாங்கள் தான் வரப்போகிறோம். அப்போ ஒவ்வொருதும் பரபரப்பு கூட்டுறதுக்கு நம்ம சினிமாவாது. அவர் செய்ய வேண்டியது கரெக்டாக செய்வார். என்ன பண்ணியிருக்காங்கன்னு உலக பாருங்க, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் போர்ன் பை ரெக்கார்ட், எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. நீங்கள் நானும் மறைக்க முடியாது. லாஸ்ட் இயர் மட்டும் 3 மாதத்தில் RBI கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அளவுக்கு தங்கம் வாங்கியிருக்கு. 24 டன் வாங்கியிருக்கு 3 மாசத்துல. இது நீங்களும் நானும் ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி மறைக்கலாம் முடியாது. இந்தியா வளர்ச்சி அடையுதுன்றது உலகம் ஃபுல்லா தெரியும். இங்க பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு மோடி என்ன செஞ்சாரு, பரபரப்பு என்ன செஞ்சாரு, பரபரப்புக்காக இல்ல, பாருங்க, இது வரைக்கும் பாருங்க, ஒரு ஃப்ரீபி ஒன்னு சொல்லுங்க. மாசம் 1000 ரூபாய் வீட்டுக்கு சும்மா கொடுப்போம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், பின்னாடி வேற வழியில பாலில் சுரண்டிடுவோம், மின் கட்டணத்தை பிடிக்கிடுவோம், அப்படி டாஸ்மாக்ல விலையை ஏற்றிடுவோம். இது மாதிரி எதையும் பண்ண மாட்டாருங்க. ஃப்ரீபி கிடையாது. விவசாயிகளுக்கு உழைப்புக்கு தகுந்தது 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க?
வளர்ச்சி போயிட்டு இருக்குது, ஊழல் இல்லாத ஆட்சி. உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்ச அந்த எலெக்ஷன்ல என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க, ஊழல்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடிஞ்சதா? இன்னி வரைக்கும் சொல்ல முடிஞ்சதா? கத்த முடிஞ்சது பிரதமர் பேசும்போது பின்னாடி ஒவ்வொன்று கத்தனீங்கள் தவிர வேற என்ன சாதகமா ஒரு வார்த்தை பண்ணீங்க இந்த வரைக்கும்? எக்ஸிட் போல் ஊழல்னு சொன்னாங்கல்ல, இந்த ராகுல் காந்தி சொன்னாரு. எது ப்ரூவ் பண்ணுங்க. நான் 1000 ஊழல் சொல்றேன், தயவுசெய்து ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க மட்டும் கேட்கும்போது ப்ரூவ் பண்ணீங்களா கேட்குறீங்களா? நான் கேட்குறேன், ப்ரூவ் பண்ணுங்க. பரபரப்பா கையெழுத்து போடுறதோ, பரபரப்பா ஒன்று கொண்டு வரதோ, அதை தான் மோடிட்டு எதிர்பார்க்குறீங்களா? அதை தாண்டி ஒரு கவர்மெண்ட் ஸ்மூத்தாக ரன் ஆகணும், அது 3வது முறை ஆட்சி அமைத்த பிறகு ரன் ஆகிட்டு இருக்கு, அதை வந்து பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளில் பாருங்க அப்படின்னு. இதாவது 2 நிலைகளில் பார்க்கணும். அவங்க பயப்படவும் வேண்டாம், பதுங்கவும் வேண்டாம். ஒரு ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை பேசினா போதும். ஏன்னா என்ன வளர்ச்சி என்பது ஆன் பேப்பர் வர்றது, ஸ்டேட்மெண்ட்டில் வர்றது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இவங்க பாராளுமன்றத்திலே மாற்றி படித்தாலும் தவறுதலாக படித்தாலும் ஆன் பேப்பர் வர்ற ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இவங்க மாற்றிட முடியாது. இதில் நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆரோக்கியமாக இந்த விவாதத்தை கொண்டு போகணுன்னா, இந்த ஊழல் இந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் போகாமல் கடந்த 2023-24 பட்ஜெட்டில் அவங்க அம்ரிட் கால்னு ஒரு 3 விஷன் கொடுத்தாங்க. 3 விஷன் கொடுத்தாங்க. அதிலிருந்து தான் ஒரு சப்தரிஷின்னு சொல்லிட்டு ஒரு 7 முக்கியமான குறியீடுகள், வளர்ச்சியின் குறியீடுகள் எங்களுக்கு அடுத்த இந்த நிதியாண்டு பூரா நாங்கள் மேற்கோள் காட்ட இருக்கிறோம், இதைத்தான் நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம்னு கொடுத்தாங்க. அது 2023-24 கொடுத்தது. அதற்கு பிறகு இன்டீரியம் பட்ஜெட் கொடுத்தாங்க. நம்ம இன்டீரியம் பட்ஜெட்டை விட்டுடலாம். 2023-24 பட்ஜெட் அந்த அம்ரித் காலில் 3 முக்கியமான செய்திகள் பேசப்படுது. ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் தி யூத், 1. 2வது growth and job creation, 3வது ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட். இந்த 3 ஒரு நிலையான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான நிலையான வளர்ச்சி, ஒரு நியாயமான நேர்மையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம் சொன்னது அந்த 3 செய்திகள். சப்தரிஷின்னு சொல்லும்போது 7 செய்திகளை சொன்னாங்க. நான் ரொம்ப உள்ளே போகலை, அதுக்குள்ளே சும்மா ஹெட்டிங் மட்டும் சொல்லிடுறேன். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ரீச்சிங் தி லாஸ்ட் மைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், யூத் பவர், ஃபினான்ஷியல் செக்டார், அன்லீசிங் தி பொட்டென்ஷியல் அப்படின்னு கொடுத்து கிரீன் க்ரோத். இந்த ஒரு 7 நிலைகளில் இருந்து தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறோம், இதைத்தான் அச்சீவ் பண்ண போகிறோம்னு கொடுத்தாங்க. அதை பண்ணியிருக்காங்களான்னு முதல்ல பேசலாம். அவங்க பயப்படுறாங்களா, இல்லை பதுங்கிறாங்களா, இல்லை பாய போகிறாங்களாங்கிறது ஜூலை 23 பட்ஜெட்டில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த அம்ரிட் காலில் கொடுத்துருக்கிற இந்த முக்கியமான 3 விஷனையும் இந்த அவங்க கொடுத்த ஃபைனான்ஷியல் இருந்த 12 மாதங்களிலே அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா என்று சொன்னால் இல்லை. அந்த 3ம் பின்னோக்கி இருக்கிறோமே தவிர இவர்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை எட்டவில்லை என்பதற்கான புள்ளி விவரங்கள் இப்போது எல்லாமே வந்தாச்சு. சிஎம்ஐஏ ரிப்போர்ட், சென்டர் ஃபார் மானிட்டரிங் ஃபார் இந்தியன் எக்கானமி, இன்டர்நேஷனல் லேபர் எல்பிஆர், இந்த 3ம் இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 3வது ரிப்போர்ட் வந்தாச்சு நேற்று, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இந்தியா முழுமைக்குமான டெவலப்மெண்ட் வந்தாச்சு. அப்போது இளைஞர்களுக்கான முன்னேற்றம் என்பது, வேலைவாய்ப்பு என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜூலை மாதம் வேலைவாய்ப்பு என்பது 9.2%க்கு வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ 9.2% ஃப்ரம் 7.8லேருந்து. இது எதற்காக வருகிறது? அன்எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன பிரச்சனை? இந்த பொருளாதாரம் இதெல்லாம் தேர்தலின் போதும் சொன்னீங்க. ஆனால் அவங்க காட்டக்கூடிய வளர்ச்சி குறியீடு வேறையா? பொருளாதாரத்தில் 5வது பெரிய நாடு இந்தியா அப்படின்ற மாற்று கருத்து. இந்த மாதிரி சில அப்ஸ் இருக்கு, சில டவுன்ஸ் இருக்கு. அது பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் எப்போதுமே அப்படி இருந்திருக்குல்ல, நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. இல்லை, நீங்க பொருளாதார வளர்ச்சி குறியீடு என்பது கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6% பொருளாதார வளர்ச்சியிலேயே நாம் இந்த 5வது நிலையை எட்டி இருக்கிறோம். இதில் மாற்று கருத்து இருக்கா? எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த ஆண்டு 7.3, இப்போ இந்த ஆண்டு 7.2, 7.1 சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் கொடுத்துருக்கிறது they will touch 6.8. ஸோ 7 கூட அவங்க டச் பண்ணுவாங்க. அதில் மாற்று கருத்தில் இந்த ஃபோர்காஸ்ட்லாம் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி என்பது இன்றைக்கு ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி இல்லை, அது தொடர் பொருளாதார வளர்ச்சி. இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் அதற்கான கிரெடிட் எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி, அந்த பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு வளர்ச்சி, அந்த வளர்ச்சியின் கூடிய சமூக குறியீடுகளுடைய வளர்ச்சி, இந்த 2 வளர்ச்சிகளையும் இணைத்து பார்க்கிற வளர்ச்சி மட்டும்தான் அது வளர்ச்சிங்கிற குறியீடை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, பண வளர்ச்சிங்கிற அந்த பணத்தை மட்டும் ஒரு பெரிய பொருளாக காமிக்கிற வளர்ச்சி என்பது நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்ததாக காட்டலாமே தவிர தனி
தனிநபர் வருமானத்திலேயோ தனிநபர் வளர்ச்சியிலேயோ வேலை வாய்ப்பிலேயோ தனிநபர் வருமானத்திலேயோ தனிநபருடைய மாதம் செலவு செய்கிற அந்த தன்மையினுடைய அழுத்தம் இந்த பிரச்சனைகளில் இருந்து மக்கள் விடுபட்டு இருக்கிறார்களா என்று சொன்னால் 5வது பொருளாதாரமாக வந்ததற்கு பிறகும் கூட அந்த நிலைகளில் கீழே இறங்கி இருக்கிறார்கள். நல்ல வளர்ச்சி அவர்கள் எட்டவில்லை என்பதற்கான புள்ளி விவரங்கள் என்கிட்ட எல்லா விஷயங்களுக்கும். அதோட தான் வந்து இந்த 3வது முறை டேர்மும் இருந்தது. இந்த 3வது முறை டேர்ம் வந்ததும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா அவங்க இலவசங்களாம் தரப்போறது இல்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதை பூர்த்தி பண்ணியிருக்காங்களா இல்லையா, இல்லை இன்னும் காலம் இருக்குன்னு இல்லை இலவசங்கள் ஃப்ரீபிங்கிறது ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணணுங்க. சாதாரணமாக வந்து நான் அது பெரிய ஆய்வே பண்ணியிருக்கேன். ஃப்ரீபீஸ் தமிழகத்தில் கொடுத்தது, அந்த ஃபேனு கொடுத்தது, மிக்சி கொடுத்தது, கிரைண்டர் கொடுத்ததில் ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கே தவிர பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வி நிலையில் வளர்வதற்குமான ஃப்ரீபீஸுங்கிற சொல்கிறத விட குழந்தைகளுக்கான அந்த கல்வி வரிவையும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரத்தையும் பெருக்குவதற்காக அமைந்தது தான் தமிழகத்தில் கொடுத்திருக்கிறது மேம்பட்ட வளர்ச்சி. உரிமை தொகை கூட வந்து அந்த கொடுக்கிற பணம் மீண்டும் அது இந்திய தமிழகத்தினுடைய பொருளாதார சுழற்சிக்குள் உள்ளே வருகிற பணம் தானே தவிர அந்த பணத்தை கொண்டுட்டு அவங்க எதுவும் பண்ண போறதில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை இவங்க ஃப்ரீபீன்னு பேசுவாங்க, ஆனால் தேர்தல் அறிக்கையில் சில மாநிலங்களிலே இதையும் அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரீபி என்பது அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி, அதில் உண்மை இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரையில் எல்லா வளர்ச்சியின் அடிப்படையிலான இலவசங்களை தான் தந்தார்களே தவிர சும்மா தூக்கி கொடுத்த இலவசங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை எதிலும் இல்லை. ஓகே, 40 நாட்கள்ல புதிய திட்டங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்ற கேள்வியை மக்களும் முன்வைக்கிறாங்க, எதிர்க்கட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது பட்ஜெட்ல தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணுமா? இல்லை, பட்ஜெட்டில் வந்து எப்போதுமே ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் கொடுத்துட்டா அதிலிருந்து வேறுபட்டு அடுத்த பட்ஜெட் வந்துடாது. ஆனால் அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கும் இப்போ வரப்போகிற பட்ஜெட்டுக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஐயா சொல்லும்போது யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெளிவாக வந்திருக்கு. அதில் 5 மாநிலங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. கேரளா, கோவா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஹரியானா. இந்த 5 மாநிலங்கள் மோசமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் வறுமை மாநிலங்கள்னு சொல்லப்படுகின்ற பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ் வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில், அதாவது 15லேருந்து 29 வயசுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து தடை தொங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு கண்டிப்பாக ஏன் வந்து என்னுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது இன்னைக்கு வந்திருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற அந்த தகவல் மட்டும் இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த தகவல் வந்தது. கேரளா ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 35% இளைஞர்கள், அதாவது 15லேருந்து 29 வயசுக்கான இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்தது. நேற்றுக்கு வந்த இண்டிகேட்டர்ஸில் கூட உங்களுக்கு என்ன தகவல் வந்ததுன்னா, மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது உற்பத்தி சார்ந்த வேலை அப்படிங்கிறதுல வந்து தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது இருக்குது. இதை நான் வந்து நீங்க மத்திய அரசு பேசுறீங்க, நான் தமிழ்நாடு பேசுறேன். பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டை பாராட்டி இருக்கு, அதை ஏத்துக்க மாட்டேங்க. பாருங்க, தமிழ்நாட்டை பாராட்டுவதற்கு 120 வருட இது சரித்திரம் இருக்கு. விமர்சிப்பது எதற்காக வருதுன்னா, 80 மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க 90 மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க 1 மார்க் குறைஞ்சா கூட வேதனைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அந்த விமர்சனம் தான் அதில் வந்தது. நான் தமிழ்நாடு மத்திய அரசுன்னு இதை கொண்டு போக விரும்பலை. நான் பட்ஜெட்டை பற்றி கேட்டதுனால நான் அதுக்குள்ளேயே வந்துடுறேன். பட்ஜெட்டில் இப்போ முக்கியமாக என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு அரசு விலகும் பொழுது நிறைய சலுகைகளை கொடுக்கும், ஒரு அரசு வந்த உடனே வரிகளை உயர்த்தும். இதுதான் யதார்த்தமான அரசுகளாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அதை பிரணாப் முகர்ஜி ஐயாவாக இருக்கட்டும் அல்லது சிதம்பரம் ஐயாவாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் அந்த மாதிரி எதையுமே சொல்லலை. போகும் பொழுதும் பிஜேபி வந்து நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை. இப்போ நாளைக்கு வரப்போகிற செவ்வாய்க்கிழமை வரப்போகிற பட்ஜெட்லேயும் இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு எதையும் கொடுக்க போகிறதில்ல. ரெண்டாவது ஒரு திருத்தம், தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்தா அது திரும்ப சுயேட்சை முறையில் வந்துடும் அப்படிங்கிற அடிப்படை வச்சிருக்காங்க. அது முற்றிலும் தவறு. பொருளாதார நிபுணர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, அது திரும்பி எப்படி வருது? ஏதோ ஒரு பொருளை வாங்கியதன் மூலமாக தான் திரும்ப வருது. யாராவது டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா பொருளை வாங்குவதன் மூலமாக வருது. நிறைய பேர் பணத்தை எடுத்துக்கொண்டு போது பொருள் வாங்கும் பொழுது 60 ரூபாய் இருக்கிற அரிசி 90 ரூபாய் ஆகிடும். ஸோ அரசின் பணம்
இவர்கள் மூலமாக வர்த்தகம் செய்கின்றவர்களுக்கு போய் சேருமே தவிர அது சுயேட்சையில் வர்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத எந்த பொருளாதார நிபுணர் சொல்றாங்க. சேமிப்பு உயர்ந்திருக்குல்ல, இங்க ஆகாதுங்க. சுயேட்சையில் வருவங்க இருந்தா உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். சேமிச்சாங்கன்னா கேள்வியே இல்லையா, சுயேட்சையில் வராது இல்ல. பதிக்கினாதான் 5000-2000 ரூபாய் ஒதுக்கின மாதிரி அடுத்த வேலையை பண்ணிடுவாரு, எல்லாம் வெளில வந்துடும் இல்ல. ஸோ அது இந்த 1000 ரூபாய் கொடுப்பதனாலேயோ, நல்ல வேலையா ராகுல் காந்தி ஐயா 8500 ரூபாய் கொடுக்காம இருந்ததுனாலே ஒரு லாபம் என்னன்னா, விலைவாசியை உயர்த்துவதை தவிர அந்த பணம் வேற எந்த விதத்திலும் பயன்படாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு நாட்டுக்கு ஒரு முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை 5% கம்மியாக கொண்டு வரணும். இந்த ரிப்போர்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வந்திருக்கிறது 9% அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறது. அந்த 9%ங்கிறத திருப்பி பழையபடி 5% கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட 2 அட்வான்டேஜ் இருக்குது. அந்த 2 அட்வான்டேஜ் என்னென்னா, உலகத்திலேயே இளைஞர்கள் பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஒர்க் ஃபோர்ஸில் கூட, அதாவது வேலை செய்கின்றவர்களில் கூட சீனாவை விட நம்ம தாண்டிட்டோம். இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கிற விஷயங்கள். அதெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய நிலை உயரும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு பட்ஜெட் எதில் கை வைக்கும், எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணும். ரெண்டாவது அல்லது அதிகப்படுத்தும். போன முறை 28% இன்ட்ரீம் பட்ஜெட்டில் 28% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாச்சு. அதன் மூலமாக என்ன ஆகும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதன் மூலமாக மற்ற விஷயங்கள் வரும். நீங்கள் ஒரு டிவி கொடுத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி சாலைக்கு அந்த பணம் போகுது, டிவி வீட்டுக்கு வருது, நல்ல விஷயம். ஆனால் பணம் கொடுத்தீங்கன்னா அது விலைவாசியை தான் உயர்த்தும். அந்த அடிப்படையில் தான் இவர் செயல்படுறார். பல மாநிலங்கள் நாங்களும் கொடுக்குறோம்ல, தேர்தல் ராஜஸ்தான்ல உட்பட. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் 250ன்னு சொல்லி அந்த இடத்துல விற்க முடியாது. ஸோ அந்த பொருளை நான் கம்மி 200 ரூபாய்க்கு விற்றுட்டு வேற நல்ல விஷயங்களை நான் கொண்டு வரணும். அதுதான் என்ன பண்ணுறாருன்னா, சும்மா மின்சார விலையை ஏற்றாமல் டான்ஜெட்கோடைய கடனை 1,60,000 கோடி, 92,000 கோடி 10 வருஷமாக கடன் வாங்கினதுலாம் பண்ணாமல், நான் சோலாரை கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் வையுங்க, சோலார் மூலமாக உங்கள் வீட்டில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுங்க, அதற்கு மீதி இருக்கிறத இந்த நாட்டுக்கு அரசுக்கே நீங்கள் விற்றுக்கோங்க. நீங்க விற்கிறதன் மூலமா உங்களுக்கு மின்சாரம் இலவசமாக கிடைக்கும், நாட்டில் மின்சாரம் உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிற விஷயத்தை மோடி ஐயா பண்றாரு. 3 விஷயம் முக்கியமா நான் சொல்லிடுறேன். பிஸ்கல் டெபிசிட் இன்னைக்கும் இந்தியாவில் 5.1% இருக்கு. இன்ட்ரீம் பட்ஜெட்லயும் அப்படிதான் இருந்தது, நாளைக்கு வரப்போற பட்ஜெட்லயும் அப்படித்தான் இருக்கும். அதாவது பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது 5.1% இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் விளம்பரப்படுத்தலாம், அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் கொடுத்தேன், பஸ்ஸில் இலவசமாக செஞ்சு 800 ரூபாயை கம்மி பண்ணேன், மொத்தமாக 5200 ரூபாயை உங்களுக்கு கொடுத்தேன்னெல்லாம் நீங்கள் விளம்பரம் பண்ணலாம். ஆனால் மத்திய அரசு தனக்கு வருகின்ற பணத்தை வைத்து துறைமுகத்தை காக்கணும். துறைமுகத்தை காத்தினால்தான் ஏற்றுமதி அதிகமாகும், இறக்குமதியை பற்றி செலவு கம்மியாகும். இந்த வேலையை மத்திய அரசு செய்கிறது. அதே மாதிரியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை அண்ட் ரயில்வே, இந்த விஷயத்துல தான் மத்திய அரசு தன்னுடைய செலவு செய்யுது. அது விளம்பரப்படுத்த முடியாது. நான் கும்மிடி பூண்டிக்கு 2 ட்ரெயின் விட்டேன், இந்த குஜிலிபாளையத்துக்கு 3 பஸ் விட்டேன்னு அது விளம்பரப்படுத்த முடியாது. ஆனால் அதை செய்யவில்லை என்று விளம்பரப்படுத்தாததுனால தான் இந்த 40 நாட்கள்ல செஞ்ச விஷயங்களும் தெரியலன்னு சொல்லுங்க. பாருங்க, இந்த 40 நாளை நீங்க எதற்காக வேணாலும் கூட்டிட்டு போங்க. இந்த 40 நாள்ல நடந்த இல்ல சார், அதாவது நாட் ஈவன் 1 டே டிலே, அதாவது 4ஆம் தேதிக்கு பிறகு, ஜூலை 4க்கு பிறகு ஒரு நாள் கூட டிலே இருக்காது. ஏன்னா அது வளர்ச்சியை பாதிக்கும். அதனால நாங்க முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்குல்ல, ஏன் பூர்த்தி பண்ணலன்னு 125 நாட்களுக்கான ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணேன்னு தான் உங்களுடைய ஹரிகரன் ஐயாவும் மேடமும் போன போது ஐயா சொன்னார். அமிர்த் காலை நோக்கி தான் நம்ம போகிறோம், 24/7 வேலை செய்வோம், 2047 நோக்கி போவோங்கிறதெல்லாம் அவர் உங்ககிட்ட சொன்னார். ஆனால் இந்த 30 நாள், இந்த 40 நாளில் நடந்தது என்னன்னு கேட்டால், கர்நாடகாவில் என்னென்ன விலைகள் ஏறப்பட்டிருக்குன்னு பாருங்க, கேரளாவில் எதனுடைய விலைகள் ஏற்றப்பட்டிருக்குன்னு பாருங்க, தமிழ்நாட்டில் எதனுடைய விலை, இதுதான் இந்த அரசுகளுடைய சாதனையாக இருந்தது. விலையேற்றுவதை தவிர வேற வழி இல்லைங்கிறது இருந்தது. ஆனால் நாளைக்கு வரப்போகிற செவ்வாய்க்கிழமை வரப்போகிற பட்ஜெட்டில் இன்றைய பட்ஜெட்லேருந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது என்று சொன்னாலும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, போன முறை 2.11 லட்சம் கோடி ஆர்பிஐ டிவிடெண்டாக கொடுத்தது. என்னிடம் உபரியாக இருக்கிறது, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே வரியில் முடிச்சிடுறேன்.
நானும் நீங்களும் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய பாட்டியும் வரி கட்டியிருக்காங்க. எல்லாம் வாங்குற ஒரு பொருளையும் வரி கட்டினாங்க. ஆனால் அது அரசுக்கு போய் சேரவே இல்லை. ஆனா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அரசுக்கு வருகின்ற வருமானம் வரி மூலமாக அதிகமாயிடுது. நீங்கள் இந்த இன்னொரு 2 வருடத்தில் நீங்க பார்க்க போறது என்னன்னா 18%, 28% இருக்கக்கூடியது எல்லாமே 12% கொண்டு வந்தாலும் நம்ம கிட்ட வந்து வரி வருவாய் அதிகமா இருக்குங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருவாங்க. இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசு. பரபரப்புக்காக செய்யணுங்கிற அவசியம் இல்ல, பறக்கிற விதத்துல செய்யணும். அதுதான் மோடி பரபரப்புக்காக செயல்படல. அதாவது இப்ப அவர் சொன்ன செய்தி, இப்ப நிதி ஆயோக் கொடுத்த திட்டத்தின்படி 89 புள்ளிகளோடு வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் 5வது இடத்தில் இருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இஸ் ஒன்லி 4.4. பீகாரை விட அன்எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியன் புள்ளி விவரம் சொல்றாரு. அது கொடுத்தா அது குறித்து விவாதிக்கலாம். இரண்டாவது வேலை வாய்ப்பு குறித்து ஒரு நிமிஷம். வேலை வாய்ப்பு குறித்து அவர் பேசுகிற பொழுது டோட்டல் அன்எம்ப்ளாய்டு யூத் ஜெனரேஷன் வந்து 2022-23 67.5% nearly 80% of the jobless Indians are under 34 age. இதுதான் புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறதே தவிர ஒரு நாட்டினுடைய ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு பேச வேண்டும். எங்கோ வெளி உலகத்துல மேல ஆகாயத்துல இருந்துட்டு பேசுவதில்ல பொருளாதாரம். நீங்க 2023 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5% குறைந்து விட்டது. ஒரு தனி மனிதன் வந்து ஒரு பொருளை வந்து 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தா இன்றைக்கு 5.8 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். கடன் சுமை கூடி இருக்கிறது. குடும்ப சேமிப்பு இதுவரையில் சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவிற்கு 36.7% 5% குறைந்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களுடைய தனி மனித வாழ்க்கை தான் பொருளாதாரத்தினுடைய குறியீடாக பார்க்க வேண்டுமே தவிர ஆகாயத்தில் இருந்து பேசிக்கொண்டு இருப்பது என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி விடாது. எது பொருளாதார வளர்ச்சி? எனக்கு வளர்ச்சி இல்லை, என் வயிறு பசிக்கிறது, அப்புறம் என்ன வளர்ச்சியை பத்தி பேசணும்? நான் திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் ஹஃபீஸ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். 100 நாட்கள்ல பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க பெருசா எதிர்பார்க்கறதால தான் வந்து மோடி வந்தா பேசுவாரு, பெரிய அளவுக்கு ஒரு திட்டம் லான்ச் பண்ணுவார் அப்படின்றது எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால தான் எதுவும் செய்யாத மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறேன். இல்லை, இதில் வந்து என்னன்னா நீங்கள் தலைப்பு வச்சுருக்கீங்க பாய்ச்சலா இல்லை பதுக்கலான்னு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்லலாம் பாயிற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிற பேர் டிஜிட்டல் இந்தியா, சப்கா சாத் சப்கா விகாஸ் என்னென்னமோ இதெல்லாம் பயங்கரமாக பாயிற மாதிரி இருக்கும். பேச்சில் சொல்ல டிடிஎஸ் அண்ணெல்லாம் கூட அதெல்லாம் சொல்லுவார். ஆனால் களத்தில் எதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க இன்னைக்கு பேசினார் அண்ணன் பாருங்க இவ்வளோ சொன்னார். ரயில் போடுறதெல்லாம் இவங்க விளம்பரப்படுத்தவே இல்லை. வந்தே பாரத்துக்கு ஒரு ஸ்டேஷனாக போய் கொடி அசைச்சு அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணீங்களே, அது என்ன விளம்பரம் கிடையாதா? அது என்னது? அது இங்கே மணிப்பூரில் அங்கே பெரிய கலவரம் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருப்போ கர்நாடகாவில் வந்து ரயில் திறந்து விட்டுட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மணிப்பூர் ஸ்டோரியை பற்றி பேசாமல் வேற கேரளா ஸ்டோரியை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் விளம்பரம் கிடையாதா? இப்போ இவங்க விளம்பரப்படுத்த தான் செய்கிறாங்க. அதையும் மீறி தான் இங்கே மக்கள் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தேன் குமரகுருவன் வந்து இந்த அரசாங்கத்தில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா, ஊழல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. பிஎம் கேர்ஸ் நிதிக்கு கணக்கு கேட்டால் இன்னும் ஆளை காணும் சார். கேட்டால் அது பப்ளிக் ட்ரஸ்ட்டு ப்ரைவேட் ட்ரஸ்ட்டுன்னு ஏதோ இதெல்லாம் பேசினாங்க. எங்களை பொறுத்தவரையில் அரசு லோகோ போட்டு பிரதமர் முகத்தை போட்டு ஒரு டொனேஷனை கேட்டுட்டு அது வந்து ஆர்டிஐ ஆம்பிட்குள்ளே வராது, ஆர்டிஐலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கணக்குகள் வருது. பார்த்தா 4000 கோடி செலவாயிருக்கு. அந்த பெரும்பாலான தொகை வந்து குஜராத் கம்பெனிகளுக்கு தான் போயிருக்கு வென்டிலேட்டர் தயாரிக்கிறதுக்கு. அந்த வென்டிலேட்டர் வேலையே செய்யலைன்றது அங்கே இருந்த மருத்துவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இப்போ அடுத்தது பேசினார் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ஸு, டைரக்ட் டாக்ஸஸ்ஸு, பொருளாதாரம், ஜிஎஸ்டி அப்படின்னு. சார் நீங்கள் ஜிஎஸ்டியை ஏற்றிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை குறைக்கிறதுனாலையும் இது பண்ணுறதுனாலையும் நாங்கள்லாம் வந்து ஒரு பெரிய சாதனையை செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் வரி குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு வாழ்றதுக்கு பிரச்சனை இருக்கு சார். வேலை கிடைக்காம இல்லை அந்த கேள்வி வைக்கிறப்போ மாநில அரசுகளுடைய மாநில நிதியமைச்சர் உட்காந்து அந்த கமிட்டியில் முடிவு பண்ணுறாங்க, உங்களுக்கும் பணம் வருது உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ப்ரொபோஷனேட்டில் மாநில அரசுகள் அதுவும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசுகளுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளோ இருக்குன்றது கேட்கணும். நிறைய விஷயங்கள் சொல்றதெல்லாம் எதிர்கட்சி சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிறாங்களா?
பல இடங்கள்ல வந்து மாநில அரசுடைய வருவாயை பறிச்சுட்டு அங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இது வந்து பாஜக ஆளக்கூடிய அரசுகள் இருக்கிற இடத்துல ஒன்றிய அரசுக்கு எதிராக அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்ப மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அப்படின்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இனி எல்லா டேட்டாவும் சொல்றாங்க சார், வேலை வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், களத்துல தெரியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையான்றதுக்கு நான் சமீபத்தில் 2 செய்திகளை மட்டும் சொல்லிடுறேன். மும்பையில் ஏர்போர்ட்ல ஒன்றும் இல்லை, சுமையை தூக்கி இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல, லக்கேஜு நம்ம கொண்டு போய் கொடுக்குற லக்கேஜ், அதை எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை 600 பேருக்கான வேலையில் 25,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க சார். அப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவன் ஏன் சார் சுமை தூக்குற வேலைக்கு போகிறான்? அடுத்தது இங்கே வேலை கிடைக்கலன்னு தான் சார் இந்திய ராணுவத்துக்கு வேலை செய்யல, ரஷ்யா ஆர்மிக்கு வேலை செஞ்சு 3 பேர் செத்துருக்கான். அப்ப இஸ்ரேல் வார் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஜோன்ல இல்ல அது வேற பணிகளுக்கு போனவங்களை வந்து இல்ல வேறவங்களை வந்து கட்டாயப்படுத்தி ஆர்மில சேர்த்தது இல்ல அது ஒரு வருஷன். சரி, அதை விட்டுருங்க. போர் நடக்கிற இடத்துக்கு போறதே தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய தயாரா இருக்கானே, இஸ்ரேலுக்கு போறானே. நீங்க வந்து ராணுவத்துக்கு வேலை செய்ய போலன்னு அடுத்தது. ஆனா போர் நடக்கக்கூடிய இடத்துல உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு இஸ்ரேல் பலஸ்தீன் போர் நடந்துட்டு இருக்கிறப்போ இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறான். அங்க அட்வைசரியே இருக்கு, அங்கெல்லாம் போவேணான்னு சொல்லி மீறி வேலைக்கு போறான். ரஷ்யால மீறி போருக்கு வேலை செய்யறான். அப்ப இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடிய சூழல்ல கூட எனக்கு வேலை வேணும், பணம் இல்லாதனால உள்நாட்டுல வேலை கிடைக்காதனால போறான். அடுத்தது குஜராத்ல 10 பேருக்கான வேலைக்கு 1800 பேர் நின்று எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் நடந்து கிட்டத்தட்ட உயிரிழப்பே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. இது எல்லாம் பார்த்த பிறகும் வந்து இங்க வேலை இருக்குது, எல்லாருக்கும் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. பொருளாதாரம் வளர்ந்துச்சு அண்ணன் சொன்னார். 5வது பொருளாதாரம் 5வது பொருளாதாரம் 3வது பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த எல்லா டேட்டாவும் என்ன சொல்லுதுன்னா அந்த பொருளாதாரம் பணக்காரர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பொருளாதாரம் நாட்டுக்கு என்ன பயன்? அடித்தட்டு மக்களுக்கு அந்த நன்மைகள் வந்து சேராம, எனக்கு வேலை கிடைக்காம, என் வீட்டுல பட்டினி போகாம, என் வீட்டுல ரத்த சோகை சரியாகாம, எனக்கான அரசு கட்டமைப்பு மருத்துவமனைகள் சரியா கட்டாம, ஆனா அந்த பொருளாதார வளர்ச்சியை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய ஒரு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அந்த பொருளாதாரம் வளருவதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதனாலதான் இவங்க இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்றது அடித்தட்டு மக்கள் கட்ட வேண்டியது, அதை உயர்த்திக்கிட்டே போறாங்க. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரிகளை குறைத்து கொண்டு அவர்களுக்கு தோதுவான அவர்களை மீண்டும் பணக்காரர்கள் ஆக்குவதற்கான ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளினுடைய வரி அது வந்து 0.1% இந்த வாட்டி ஜிஎஸ்டில உயர்ந்திருக்குன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளினுடைய வரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க, கடுகு மெந்தியம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க கேட்டீங்க கேள்வி, எல்லா செய்யப்பட்ட அரிசி விலை எல்லாம் உயர்ந்தது சார். எல்லாமே வரி பத்தி பேசுறேன், வரி பத்தி நான் பேசுறேன். ஒரே நிமிஷம் பேசுறது கேளுங்க. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அக்ரிகல்ச்சர் இன்புட்டுக்கு டாக்ஸ் கிடையாது சார். இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் இன்புட்டுக்கு 5 ல இருந்து 12% வரையும் டாக்ஸ் கிடைக்குது. இன்புட்டுக்கு டாக்ஸ் வந்தா வித்ட்ரா பண்ணலாம் சார். இல்ல இருங்க சார், வித்ட்ரா பண்ண எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்? அது எப்படி ராமசாமி எப்படி பாதிக்கும்? இல்ல இது எப்படி பாதிக்கும்? என் இன்புட் அதிகமாச்சுனா நான் இப்போ உரம் வாங்குறேன் இல்ல வேற ஏதாவது பொருள் வாங்குறேன் அப்படினா நான் அதை யார் கணக்குல போடுவேன்? நான் என்ன வீட்ல இருந்து கொண்டு வந்த பணத்தை போடுவேன். வந்துரும் சார். அதெல்லாம் வரது இல்ல சார். எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு பாருங்க. சிஸ்டம் தெரிஞ்சுக்கோங்க சார். இல்ல இன்புட்ல நான் சொல்றேன். ஒரு சிறு திட்டம்னாலும் விளம்பரப்படுத்தக்கூடியது இந்த அரசு. லேபிள் அடிச்சுட்டா தரீங்களா? இன்புட்ல இருந்து லேபிளுக்கு திமுக தான் சிறந்தது. லேபிள் விஷயத்துல திமுக தான் சிறந்தது, பிஜேபி சிறந்தது இல்ல. நீங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. எங்க லேபிள் அடிச்சு தான் திரும்ப கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜெயஜீவன் யார் கொடுத்த லேபிள்? கலைஞர் கொண்டு வந்தது. ஆவாஸ் யோஜனா இந்திரா காந்தியோட லேபிள திரும்பி அடிச்சீங்க. நீங்க பேசலாமா? இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனான்ற பேர் நாட்டுல முதல்ல கொடியேத்துனது நேரு தான், அதை நாங்க காப்பி அடிச்சிட்டோம்னுவீங்களா? வருஷம் கொடியேத்துறோம். அப்ப எதுக்கு எங்க லேபிள் நீங்க? அப்ப எதுக்கு லேபிள் நீங்க? அப்ப கரீபி அட்டாவை இந்திரா காந்தி சொன்னாங்க. திரு குமரகுரு அவர்கள்ட்ட எந்த திட்டமா இருந்தாலும் இந்த அரசு விளம்பரப்படுத்தும், அதை வந்து பிரபலப்படுத்தும். இதுவரை ஒரு விஷயம் பேசப்படலைன்னா எதுவும் பண்ணலன்னு தானே பொருள் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. விளம்பரம்னு அவர் தம்பி சொன்னது என்னன்னா, வந்தே பாரத் ஒரு சாகசம். தமிழ்நாட்டில் வந்து அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ட்ரெயின் வர முடியுமான்றது ஒரு பெரிய சாதனை. அதை பிஎம் தான் பண்ணி வைப்பார்.
அவர் ஒன்றும் எல்லா இடத்துக்கும் பிஎம் போனாரு. இல்ல எல்லா இடத்துக்கும் இல்ல, எங்கெங்கெல்லாம் வந்து வந்தே பாரத் வருது. ஏன்னா வந்தே பாரத் ஏன் வருது? வந்தே பாரத்னா ஒரு சாதனைக்காக சொன்னாரு, சில இடத்துல வீடியோ கான்ஃபரன்ஸுக்காக வராரு. ஆனா இதை வந்து சொல்றது திமுக பாருங்க, விளம்பரப்படுத்துறது யார் சொல்றாங்க? எது எல்லாமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளம்பரம் தான். ஆனால் எதுவுமே வரல. ஒன்றும் இல்லைங்க, பஸ் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரண்டன் வந்து அவர் சொல்லிட்டோம், ஒரு இடத்துல ஒரு ஊழியர்களுக்காவது அந்த பணத்தை பிஎஃப் பணத்தை கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க. இன்னி வரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அது யாரும் தெரியாது. தம்பி கேட்டார், மணிப்பூருக்கு போனாராம். கள்ளக்குறிச்சிக்கு போலையே நீங்கள்? கள்ளக்குறிச்சி என்ன நடந்தது? ஒரு துயரம் நடந்தது. துயரம் அது உள்நாட்டு போராது, அது கலவரம். இது வந்து துயரம், அதுக்கு நீங்கள் போகலை. பிஎம் கேரை பற்றி கேட்டார். எனக்கு உண்மையிலே புரியல. எனக்கு எத்தனை தடவை சொல்றது, பிஎம் கேர் கணக்கு கேட்குறீங்களே, பிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு ஆர்டிஐ இருக்கா? பிஎம் ரிலீஃப் ஃபண்டை யார் ஆடிட் பண்றா? அது யார் கொண்டு வந்தது? நேருன்னா கொச்சுப்பீங்க. நேரு கொண்டு வந்தது. நேரு கூட யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர். 163 மெம்பர். காங்கிரஸ் கட்சியின் லீடர். இந்த 3 பேர் சேர்ந்து ரிலீஃப் ஃபண்ட் வச்சிருக்காங்க முதல்ல இருந்து. அதுக்கும் கிடையாது, இதுக்கும் கிடையாது. திரும்ப பிஎம் கேர்னா தமிழ்நாட்டுக்கு சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு ஆர்டிஐ இருக்கா கேளுங்க. கிடையாது. பொய்ய காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொய். மோடின்னா உடனே தனியார் ட்ரஸ்ட்னு அவங்க சொல்லலையே. இல்லையே, இதுவும் ட்ரஸ்ட் தான். எடுத்து படிங்க. அந்த ரிலீஃப் ஃபண்டும் ட்ரஸ்ட், சிஎம் ரிலீஃப் ஃபண்டும் ட்ரஸ்ட், பிஎம் கேரும் ட்ரஸ்ட், எல்லாம் ட்ரஸ்ட். ஆர்டிஐல வராது. லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஆடிட்டட் பை பிரைவேட் ஃபார்ம். ரெண்டுமே எல்லாம் ஒரே மாதிரி. ஆனா பிஎம் கேர்னா மட்டும் உங்களுக்கு கண்ணு விரிச்சு வச்சு பாக்குறீங்க, பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் விட்டுருவீங்களா? எல்லாம் ஒண்ணு. இதெல்லாம் நார்மலா சொல்றதுங்க. ஒரே ஒரு வேலை கேட்கறாங்களா, லட்சக்கணக்கில் பசங்க கூடுறாங்களாம். நான் இப்ப சொல்றேன், ஆட்சியில் பார்த்தோம். ஆமாங்க, தமிழ்நாட்டில் ஏன் ஒருத்தனை கூப்பிட மாட்டீங்க? ஒரு விஏஓ போஸ்ட் கொடுங்க. நாளை காலைல விஏஓ போஸ்ட் 10ன்னு சொல்லுங்க. எத்தனை லட்சம் பேர் நிக்கிறாங்க பாருங்க. அப்ப தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா? தமிழ்நாடு மட்டும் தனியா பிரிச்சிடுறீங்க. இன்னைக்கு நாட்டில் ஒண்ணு இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னைக்கு சொல்றமே, இத்தனை கொலை நடக்குது. எதனால? ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு 25 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 8 பேர் இருக்கிறாங்க. ஏன் 17 பேர் எடுக்க மாட்டீங்க? நிதி சுமை. எடுத்தீங்கன்னா நிதி கொடுக்கணும், அவனுக்கு பிஎஃப் கொடுக்கணும், அவனுக்கு பென்ஷன் கொடுக்கணும். கொடுக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தம்பி சொல்லட்டும், இது வரைக்கும் 3 வருஷத்துல இத்தனை போஸ்ட் எடுத்திருக்காங்க. விஓவுக்கு 750 போஸ்ட் எடுத்திருக்கோம். சப் இன்ஸ்பெக்டர் 750 போஸ்ட் எடுத்துருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லல, என்ன சொன்னீங்கன்னா ஸ்தம்பிச்சிடும் சென்னையை. 70,000 போஸ்ட் வந்து அடுத்த 2 ஆண்டுகள் நிரப்ப போறோம். ஏங்க நீங்க அடுத்த 2 ஆண்டு, அடுத்த 10 ஆண்டுலாம் விட்டுருங்க. இந்த 30,000 போஸ்ட் நிரப்பி இருக்கும் தலைவர். இல்ல முதலமைச்சர் சொல்லிட்டாரு. நான் சொல்றது வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டாலும் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறேன். போலீஸ்க்கு எஸ்ஐ போஸ்ட், போலீஸ்காரங்களுக்கு செலக்ஷன் எடுக்க போறாங்க. நாளை காலைல 8000 போஸ்ட் எடுக்க போறாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு சென்னையில யாரும் இங்க நகர முடியாது. சம்பிச்சிடும். அது வேலை வாய்ப்பு இல்லைன்றா என்ன? அரசாங்கம் வேலை எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் நேரடி இதுக்கு வருவாங்க. நேர்முக தேர்வுன்றப்போ அந்த கூட்டத்துல எழுதுறதுக்கு சொல்றேன். நேர்முக எழுதுறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. என்ன காரணம்னா, இந்தியாவில் அரசு வேலைக்கு இருக்கும், ஆனா அதே பிரைவேட் வேலைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. பிரைவேட் வேலை யாரும் போலியே. எத்தனை தொழிலதிபர் சொல்றாங்க, நாங்க கூப்பிடுறாங்க, அக்கௌண்டன்ட் வேணும்ன்றாங்க, வரலைங்க. ஆடிட்டர் கேட்கறவங்க வரலைங்க. அங்க இல்ல. இது எங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்ட், இந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பா வரும். நீங்க தமிழ்நாட்டையும் நீங்க நிதி சுமையும் அங்கேயும் கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் வேணா தம்பி வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். ஒரே நிமிஷம், இபில 3 திட்டங்கள் முடிக்க வேண்டிய திட்டங்கள் முடிக்கப்படாம இருக்கு. ஒரு நிமிஷம், அது என்னன்னு கேட்டுங்க. 3 திட்டங்கள் இங்க நார்த் மெட்ராஸ் இருக்கு, 3வது அலகு உட்பட ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. 3 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு கட்டுறாங்க. வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. இவங்க முடிக்க முடியாத ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு அதை மக்கள் மேல வந்து யூனிட்ல போட்டு பிக்சட் சார்ஜஸ். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சோலார் எனர்ஜி நாங்க என்கரேஜ் பண்றோம்ல. குஜராத் எங்க போனாலும் சோலார் எனர்ஜி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஒரு சோலார் எனர்ஜி போட்டா 1 kVAக்கு 589 ரூபாய் பிக்சட் சார்ஜஸ் நம்ம கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. சோலார் எனர்ஜிக்கு நீ எடுத்து பாருங்க. என்னன்னா 60 ரூபாய் இருந்த பிக்சட் சார்ஜஸ் ஜூன் 22 2022 60 ரூபாய் இருந்தது பிக்சட் சார்ஜஸ் நார்மல் இதுக்கு, இந்த மாதிரி கமர்ஷியலுக்கு. இன்னைக்கு 589 ரூபாய். அண்ணன் பதில் சொல்லிட்டோம், 10 மடங்கு அதிகம். 10 மடங்கு. இந்த ரெண்டு ஆட்சியில், 2 ஆண்டு ஆட்சியில், திமுக ஆட்சியில் 10 மடங்கு பிக்சட் சார்ஜஸ். பாக்குற இபில பாக்குற அத்தனை பேருக்கு தெரியும். சொல்லட்டும் பதில் இல்ல. அதுல அண்ணன் சொன்னாரு வேலை வாய்ப்புன்னு. அதுல ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டாரு. இப்போ வேலைக்கு கூப்பிட்டா கூட ஒரு வேலைக்கு 10,000 பேர் வருவாங்க. ஆனா இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா நான் பேசலனே, இந்தியாவிலேயே வேலை இல்லைன்றதுதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்போ யூ கான்ட் டேக் பேக் பிரைவேட். ஆனா இப்போ என்ன, இந்த ஹோட்டலுக்கு 10 பேர் போனது கவர்மெண்ட் வேலையா? குஜராத்ல பரூச்ல அது கவர்மெண்ட் வேலையானே? வேலை பலு இதுல வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி லக்கேஜ் பாட்டு வேலை போனதே கான்ட்ராக்ட் வேலை. கவர்மெண்ட் வேலை. கான்ட்ராக்ட் வேலை போறாங்கல. ஒரு நிமிஷம், கான்ட்ராக்ட் ஏன் போறாங்க? அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்படி அப்சர்வ் கிடையாது. அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்சர்வ் கிடையாது. இன்னைக்கும் கான்ட்ராக்ட் வேலை கால் ஃபார் பண்றாங்க. எங்கயாவது ஸ்தம்பிச்சிருக்கா சார்? இல்ல நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு பிரைவேட்ல என்னோட நேரம் தமிழ்நாட்டுல வேணுமா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? நான் முடிச்சிரேன். நான் சொன்னா ஒத்துக்கிட்டேன்றாரு. இப்போ நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கலானே. ஆனா
நீங்க இது தமிழ்நாட்டிலயும் இருக்கு, குஜராத்லயும் இருக்குன்னா அப்ப இந்தியாவுடைய பிரச்சனை, இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்ல. அப்ப இதை நீங்க ஒத்துக்கணும் நேர்மையா. நீங்க சொன்னப்ப நான் அமைதியா ஒத்துக்கிட்டேன். அப்ப இங்க வேலை இல்லைன்றதை நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்க, வேலை இன்மை இருக்குன்றதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அடுத்தது ஆனா வேலை கொடுத்தீங்களா? எதனா முடியும் 2 கோடி வேலை கொடுக்குறேன்னு நீங்க சார் வருஷத்துக்கு, இன்னும் வேலை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. 10 வருஷத்துல 10 லட்சம் பேர் கொடுக்குறீங்க. அது 10 லட்சம் என்ன வேலைன்னா, கோவிட்ல 3 வருஷம் நிரப்பாம இருந்தீங்கல்ல, வழக்கமா நிரப்ப வேண்டிய வேலையை, அந்த வேலையை நிரப்புறதே ஒரு ரோஸ்கார் மேலான ஒரு ஈவென்ட், ஒரு விளம்பரப்படுத்துனீங்க. அதான் உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்க வந்து கடந்த நாங்க ஆட்சிக்கு வந்து 50,000 வேலை வாய்ப்புகளை அரசாங்க துறையில நிறுவி இருக்கோன்றதை எங்களுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா டேட்டா எஸ்ஐல எவ்வளோ, இபியில் எவ்வளோன்றதை அந்த விவாதத்துக்கு நான் தயாராக வரல. அதுக்கு டேட்டா வேணும்னா நம்ம திரும்ப உங்களுக்கு கொடுத்து அனுப்புறோம். அப்போ நாங்கள் நிரப்பி இருக்கோம். ஒன்றிய அரசுல முடிக்காத வேலையை, சாதாரணமா நிரப்ப வேண்டிய வேலையை சாதனையா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். வந்தே பாரத் ரயில் ஒரு சாதனைன்றீங்க, அது ஸ்பீடா போகுதுன்றீங்க. மற்ற ரயிலுடைய ஸ்பீடை குறைச்சிட்டு அந்த ஸ்பீடை ஏற்றி விட்டுட்டு மற்ற ரயில்வேஸை வந்து குறைச்சிக்கிட்டு, ரயில்வே துறை ஏன் சார் இத்தனை ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுவோமா இல்ல ஸ்பீடா ட்ரெயின் விட்டதை பத்தி பேசுவோமா? வாரத்துக்கு ஒரு வாட்டி விபத்து நடக்குது, 2 பேர் சாவுறான், 4 பேர் சாவுறான், 30 பேர் சாவுறான். அந்த உயிரை பத்தி கவலைப்படுங்க. நான் வேகமா போறேன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. வந்தே பாரத் இந்தியாவிலே முதல் முறையில மோடி ஆட்சி செஞ்சு அதை விளம்பரப்படுத்துறது முக்கியம் கிடையாது. நான் உட்கார்ந்து போனா காலையில இல்ல, அதை விட முக்கியமானது நான் உட்கார்ந்து போனா உயிருக்கு பாதுகாப்பு இருக்கான்றது தான் முதல் கேள்வி. இன்னைக்கு ரயில்வே வேலை வாய்ப்பை பத்தி பேசுறாரு. 3 லட்சம் வேலையை நிரப்பாம வச்சிருக்கீங்க சார். நீங்க தான் நல்லா இருக்கே கவர்மெண்ட்ல. அதுல 60,000 வந்து சேஃப்டி ரிலேட்டட், ரயில்வே உடைய சேஃப்டி ரிலேட்டட். பதில் சொன்னது உங்களுடைய ஒன்றிய அமைச்சர் ராஜ்யசபால. அப்ப இந்த நிலைமை வச்சுக்கிட்டு உங்களுடைய அரசுல இருக்கக்கூடிய வேலைகளை நிரப்ப முடியாம ஒரு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு தனியார்ல வேலை நடக்குது, தனியார் கால் ஃபார் பண்ண நடக்குது அப்படின்னா வேலை இல்ல. 9.2 அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஹிஸ்டாரிக்கல், சரித்திரத்தில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லும் போது கூட இன்னைக்கு ஹிந்துல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, வேலை இன்மை ஒரு பிரச்சனை என்பதை உணர வேண்டும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதை இல்லாம மேம்போக்கா வேலை இருக்கு, பொருளாதாரம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, அண்ணன் சொன்னாரு விலைவாசி உயர்ந்துச்சா? ஏங்க விலைவாசி உயரலன்னு சொல்லுங்க. விலைவாசி உயரலையா? வெஜிடபிள் விலை ஏறலையா? பொருள் விலை ஏறலையா? ஒரு கடுகு விலை ஏறி இருக்கா சொல்லுங்கன்னா? தக்காளி விலை இன்னைக்கு என்ன போய்கிட்டு இருக்கு? இது ஏன் காய்கறி விலை ஹோல் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ல வெஜிடபிள் வந்து 9.2% ஏறி இருக்கு சார். இதெல்லாம் ஏறாமல இருக்கு. இல்ல முடிச்சிடுறேன், அது ஏதோ ஒரு ரூபத்துல ஜிஎஸ்டி கனெக்டட், அதுக்கு இல்லன்னு மறுக்க முடியாது. இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அந்த பொருளாதாரத்தினால் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியலை, பசிய போக்க முடியல, இங்க இருக்கிற சுகாதார கட்டமைப்பை சரி செய்ய முடியல, எய்ம்ஸுக்கு பணத்தை கொடுக்க முடியல. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுறதுன்றது இதுதான் எங்களுடைய பிரச்சனை. வருஷம் தப்பா போயிடுச்சு அவர் சொன்னது. நான் அப்படி சொல்லல, நான் நம்ம ஒத்துக்கிட்டேன்னாரு. பிரைவேட்ல இப்ப தந்தி டிவில ஒரு வேலை கொடுத்தா ஸ்தம்பிக்குமா ரோடு? ஆகுதா? ஒண்ணு இல்லையே. இவர் எங்க ஒரு இடத்துல ஆகுது. நான் சொல்றது கவர்மெண்ட் போஸ்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். அங்க போனா என்னைக்காவது உள்ள போயிடலாம்னு நம்பிக்கையில் இருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 100 பேர் வருவாங்க. பிரைவேட்ல நாளைக்கு நீங்க சொல்லுங்க, 4 கேமராமேன் சொல்லுங்க. சோ ஃபுல்லி பிரைவேட் இல்லைங்க, கான்ட்ராக்ட் இல்ல. மக்கள் வேலைகள் நிறைய இருக்கு, மக்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆசைப்படுறாங்க. ஆனா இவர் சொன்ன மாதிரி சாதாரண ஒரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோட்ல இருக்க ஒரு இடத்துல கூட டெய்லர் தேவை, ஃபிட்டர் தேவைன்னு போட மாட்டான். ஏன் தேவைன்னு போடுறான்? மளிகை சாமான் கடையில சேல்ஸ்மேன் தேவைன்னு போடுறான். ஏன் போடுறான்? இவர் சொன்ன மாதிரி அப்படி பறக்குதுன்னா அப்படி தூக்கி போட்டு அப்படி கிள்ளிக்கணுமே. இல்ல, முதல்ல இந்த ட்விஸ்ட் பண்ற விஷயத்தை நிறுத்தணும். நான் சொன்னது ஒரு பொருளின் விலை வரி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 1% இருந்ததுன்னா இப்போ 1.1 ஆயிருக்கான்னு வரியை பற்றி தான் பேசினேன் ஒழிய தக்காளியை பற்றி நான் ஏன் பேசலைன்னா, தக்காளி மாநில அரசு சம்மந்தப்பட்டது, அரிசி கோதுமை பருப்பு மட்டும்தான் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. அதை பற்றி சுய வாக்குமூலம் இவர் கொடுத்துக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அரிசி விலை ஏறல ஏங்க, அரிசி 80 கோடி பேருக்கு இலவசமா கொடுக்கறதுனால அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றது நிறுத்தினா நிறைய பேசிடலாம். அடிப்படையில் ஜிஎஸ்டினால் எந்த ஒரு பொருளினுடைய விலையும் வரி விலையும் ஏறவில்லை. ஆனால் ஜிஎஸ்டினால கலெக்ஷன் அதிகமாயிட்டு வருது. அவர் சொன்னார் இல்லையா, அக்ரிகல்ச்சரல் இன்புட் கொடுக்கறது, அது கொடுக்கறதன் மூலமாக தான் கலெக்ஷன் அதிகமாகும். கலெக்ஷன் அதிகமாகும் போது எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 3 வருடத்தில்
15% கீழே எல்லா ஜிஎஸ்டியும் வந்துடும். முதல்ல பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலே அதனுடைய விலைவாசி கிட்டத்தட்ட பெட்ரோலுடைய விலை கிட்டத்தட்ட 30 ரூபாய் குறைஞ்சிடும். ஆனால் 2 வருடமாக பெட்ரோல் விலை ஏறாத நிலையிலையும் எந்த பொருளினுடைய விலையும் பெட்ரோல் விலை ஏறல, அதனால நான் குறைச்சிட்டேன்னு ஒரு பொருள் கூட கொடுக்கல. எல்லா பொருளும் அதே நிலையில தான் இருக்கு. ஆனால் பெட்ரோல்னால தான் விலைவாசி ஏறிச்சுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 5 ரூபாய் குறைக்கிறேன் 3 ரூபாய் குறைக்கிறேன்னு பேசுனதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுறதா இருந்தால் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சொன்ன அந்த பத்திரிகையை படிக்காதீங்க, ஒரு உண்மையான தகவல் வந்திருக்காது. வேற ஒரு பத்திரிகையில் உண்மையான தகவல் என்ன வருதுன்னா, தமிழ்நாடு, ஹரியானா, கேரளா, கோவாவில் தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. குறிப்பா 15 இருந்து 29 வயசுக்கு உட்பட்டதுங்கிறத நீங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். ஆனால் எங்க அதிகமா குறைவா இருக்குங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது 3 விஷயம். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ல விமனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைந்திருக்கிறது, அதே தகவல் கொடுக்குது. அதே மாதிரி வில்லேஜில் வந்து கிராமத்தில் 10% இருக்கிறது, ரூரல்ல அதாவது செமி அர்பன்ல 8% இருக்கிறது, அர்பன்ல மட்டும்தான் 15% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அர்பன்ல தான் இருக்கு, அதாவது பணக்கார வருகின்ற நிறைய பேர் வருகின்ற அந்த இடத்துல தான் இருக்கு. ரெண்டாவது, சென்சஸ் ஊழலை பற்றி சொன்னீங்க. தவறான தகவல் நம்ம எப்போதுமே மக்கள்கிட்ட கொடுத்துடக்கூடாது. வாஜ்பாய் ஐயா அதனுடைய ஆட்சியை முடிக்கும் பொழுது 5000 இருந்த சென்செக்ஸ் இன்னைக்கு 75,000க்கு வந்திருக்கு. அந்த பர்టిక్యులர் டே பாருங்க, சென்சஸ்ங்கிறது அப்படி பார்த்தா கோவிட் டைம்ல மேனிபுலேட்டட் அப்படினா இல்லைங்க, மேனிபுலேட்டட் இல்லைங்க. கோவிட் டைம்ல தங்க விலை ஏறிச்சு, நீ போய் கத்திரிக்காயவே வாங்க முடியாத நிலையில தங்க விலை ஏறிச்சு. அப்படித்தான் அவங்க பண்ணுவாங்க. சென்சஸ்ங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஆன்லைன்ல பண்றதுனால நீங்க எந்த ஒரு சூழ்நிலையை வச்சு பார்க்க கூடாது. ஆனால் இந்த கவர்மெண்ட் முக்கியமா பேசியிருக்கிறது டயர் 2 டயர் சி சிட்டிஸ்ல, அதாவது 2வது கட்ட 3வது கட்ட மாவட்டங்கள்ல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்கு. இது எதுவுமே தெரியாம அடுத்து ஒரே ஒரு விஷயம் நாயுடு ஐயா பேசியிருக்காரு, சந்திரபாபு நாயுடு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வருமான வரி கட்டுறவங்க 8 கோடி பேர் தான். அவங்க கட்டுறதுனால 24 கோடி பேருக்கு தான் அது போய் சேருது. அப்படி சேராம என்ன பண்ணணும், அந்த வருமான வரியை ஒழித்து விட்டு தத்து எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா, கடந்த 3 வருடமாக நீங்க 25,000 ரூபாய் வருமான வரி கட்டினீங்கன்னா அடுத்த 5 வருடத்துக்கு அதே 25,000 ரூபாயை ஏழை குடும்பத்துக்கு கொடுத்துட்டு பேங்க் மூலமா காட்டிட்டீங்கன்னா முடிந்ததுன்ற ஒரு புரட்சி இந்த பட்ஜெட்லயே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா குறைந்தது அடுத்ததுல அது வரும். அது இந்தியாவின் நிலையை பெரிய அளவுல மாற்றும். ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன், 8500 ரூபாய் கொடுக்குறேன், விலைவாசி எவ்வளவு இந்த நம்ம இந்த நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பை திசை திருத்த முடியுமோ அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு திசை திருப்புறதை நம்ம பார்க்கிறோம். ஜிஎஸ்டி குறித்து இந்த இடத்துல வந்து வரி முன்னால பின்னால பேசக்கூடிய விவாதம் இங்கே இல்லை. ஜிஎஸ்டி எங்கே பாதிப்பை கொடுத்திருக்கிறது இந்த 2023 24 24 அந்த இன்டீரியம் பட்ஜெட் போட்டதுலங்கிறத பத்தி தான் பேசணும். சரிங்களா? வேலை வாய்ப்பின்மை மேலும் 83 கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க பேசும்போது குறுக்க பேசல. நான் கொடுக்கிற புள்ளி விவரங்கள் சிஎம்ஐஇ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமிக்ஸ். நான் பேப்பர் செய்திகளை கொடுக்கல, நான் கொடுக்கிறது இன்டர்நேஷனல் லேபர் ரேட்ல கொடுத்திருக்கிற இன்டர்நேஷனல் நியூஸ்ல இருந்து இந்தியாவுடைய நியூஸ், நிதி ஆயோக் நியூஸை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த டுபாக்கூர் பேப்பர்ல இருக்கிற பத்திரிகையை வச்சுக்கிட்டு இங்க விவாதத்துல வந்து பேசுறதுக்கு வரல. 83% கிட்டத்தட்ட 2022-23 நான் எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்கல. அவங்கள பேச விட்டுட்டு என்ன கடைசியில சுருக்கமான்னு சொன்னீங்கன்னா எங்க நான் பேசுறது? நான் பேச வேண்டிய முதல் சுற்று வாக்கில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. முதல் சுற்று வாய்ப்புல எங்க கொடுத்தீங்க டைம்? குறுகிய டைம் கொடுத்தீங்க. இப்ப முடிக்கிற நேரத்துல வந்து பேச விட்டுட்டு என்னைய கொண்டாந்து இறுதி நேரத்துல கொண்டாந்து பேச முடியுங்கன்னா அப்ப நீங்க நிகழ்ச்சி முடிச்சிருக்கீங்க. பொருளாதாரம் தவறுதலாக ஒரு செய்தியை சொல்லுகிறது எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்லங்க. 2022 எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்ல இருந்து 65.7% பேர் வேலை வாய்ப்பு இல்லை. 22-23 34 வயது இளைஞர்கள் 83% பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். இதற்கு சொல்லுகிற 3 காரணங்கள். 1, டிமானிட்டைசேஷனால் ஏற்பட்ட பாதிப்பு, மேஜர் எக்கனாமிக்கல் ஈவென்ட்ஸ் இம்பாக்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இதைத்தான் பேசணும். ஜிஎஸ்டில வரி ஏத்தலையான்னு சொல்லி திசை திருப்ப கூடாது. ஜிஎஸ்டி. மூன்றாவது இன்ஃப்ளேஷன் பிரஷர்ஸ். இந்த 3 விடயங்கள் தான் இந்தியாவில் வேலை வாய்ப்பை அன்எம்ப்ளாய்மெண்ட்டை உயர்த்தி இருக்கிறது. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை பத்தி தவறான ஒரு தகவல் கொடுத்தார்.
நான் அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளிவிவரத்தை கொடுக்கிறேன். 2012க்கும் 2022க்கும் இடையில லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல ஆண்கள் மத்தியில முன்னேற்றம் இல்லை, குறைந்திருக்கிறது. 79.8% இருந்து 77.2% இது வந்திருக்கிறது. பெண்களுக்கு 1% உயர்ந்திருக்கிறது. 1% உயர்ந்திருக்கிறது. ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ல 58.7% இருந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் 2012 2022-23 57.4 குறைந்திருக்கிறது. அர்பன்ல 2012 49.3% இருந்த லேபர் போர் பார்ட்டிசிபேஷன் அர்பன்ல 2022 49.6% மாற்றமில்லாமல் இருப்பதுதான் இந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி செய்த சாதனை. ஜிஎஸ்டி பத்தி இங்க பேசுங்க, அது அன்எம்ப்ளாய்மென்ட் என்ன பாதித்திருக்கிறது என்பதை குறித்து பேசுங்க. இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்ன? ஒரே நிமிஷங்க. தனி மனிதனுடைய மொத்த வருவாய் ஒரு சேமிப்பு, இந்திய அரசாங்கத்தினுடைய சேமிப்பு 1970-71 குடும்பங்களின் சேமிப்பு 90%. இன்றைக்கு 32% குடும்பங்களின் சேமிப்பு குறைந்திருக்கிறது. தனிநபர் வருமானம் குறைந்திருக்கிறது. அவருடைய கடன் சுமை கூடி இருக்கிறது. அவருடைய செலவு நடைகள் அதிகரிக்கிறது. இதற்கெல்லாம் இந்திய பொருளாதாரம் காரணமா இல்ல ஆர்எஸ்எஸ் இருக்கிற மோகன் பகவத் காரணமா? பதில் சொல்லுங்க. ஒரே வரி இறுதி கருத்து, ஒரே வரி. எல்லாத்தையும் இல்ல தேவையில்லாம எங்கேயோ போறாரு. இங்க டாபிக் விட்டுட்டு அவர் சொன்னார் பாருங்க, ஒரே வரியில முடிச்சிடலாம். இறுதி கருத்தா? இறுதி கருத்து தான். பொருளாதாரம் நம்ம 3 நாள் இல்ல உத்தரவு ₹1 கொடுத்தா 29 பைசா எங்களுக்கு வருதுன்னு சொன்னாங்க. புதிய கணக்கு அது உதயச்சந்திரன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்லிட்டார். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பெரிய அளவு வருமானம் எங்களுக்கு வருது, வருமானம் நிறைய வருதுன்னு ஒரே வரியில சொன்னா, நாங்க மார்க் ஷீட்ல இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம்னு சொல்றோம். ஆனா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு வரல, அன்னைக்கு மார்க் அன்னைக்கு சப்ஜெக்ட் சரியா படிக்கல, அதெல்லாம் விடுங்க. மார்க் ஷீட்ல 90%. 5வது எக்கானமி நாங்க இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், இந்தியா முழுக்க பண்ணிருக்கோம். இதை ஃபிளைட் தனியா நாங்களே தயாரிக்கிறோம், சேட்டலைட் இதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறமா மார்க் ஷீட் பார்க்க மாட்டேன், எங்க பேப்பர்ல இருக்குது, அது இருக்குதுன்னு இப்பவும் சொல்றேன். அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது கண்கூடாக தெரியும், ஆனா தெரியல எங்கேயுமே. மார்க் ஷீட் எப்படின்னா நீட்ல 720 வாங்கினாங்கல்ல, அந்த மாதிரி மார்க் ஷீட்டை காட்டிட்டு அதை நம்புன்னு சொன்னா நம்புறவங்க நாங்க. அமைதியா இருக்கு. ஃபிஃப்த் எக்கானமி யார் சொன்னது? ஃபிஃப்த் எக்கானமி இல்ல, அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை சொல்றேன். ஃபிஃப்த் எக்கானமி யார் சொன்னது? ஐஎம்எஃப் சொன்னதா இல்லையா? இல்ல நீட்ங்கறாரு. இல்ல கரெக்ட்டா பேசுங்க. நானும் கரெக்ட்டா பேசுறேன். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல? குளறுபடி நடந்துருக்கு. அது ஃபிஃப்த் எக்கானமி சொன்னது நீட் இல்ல, ஐஎம்எஃப். அந்த மாதிரி இவங்க சொல்றாங்கல வேலை இருக்கு வேலை இல்ல, அந்த மாதிரி வேலை இல்ல அப்படின்றத நாங்க சொல்றோம். இல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலன்றத நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து விவசாயிகள், இளைஞர்கள், பெண்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்யாத அரசாங்கம், நன்மை செய்யாத பட்ஜெட்டுகள் இந்த வருஷமாவது செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு அரசாங்கமாக அதை செய்யணும். இன்னொன்னு பிஎம் கேர்ஸும் சிஎம் ரிலீஃபும் சொன்னாங்கல்ல, ஏன் சார் பிஎம் கேர்ஸ் கொடுத்த ஐடி எக்ஸம்ஷன் ஏன் சிஎம் ரிலீஃப் கிடைக்கல அப்படின்றதுனால தான் பிஎம் கேர்ஸ் கூடுதலான விமர்சனத்துக்கு போகுது. அவ்வளவுதான். ஐடி எக்ஸம்ஷன் பேசுறதா இருந்தா பிஎம் கேர்ஸ்க்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பாண்டுல பேர் சொல்ல முடியாதுன்னு இருந்ததுனால பாண்டுல இருந்து ஒரு பார்ட்டி 15 நாள் அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணலன்னா அது பிஎம் கேர்ஸ்க்கு போயிடும். அதனால தான் அது சொல்லலை ஒழிய சிஎம் பிஎம்னு பாக்குற விஷயம் இல்ல. பரவாயில்ல, அது வேற விவாதம். எப்படி பேசினாலும் ஐயா, நான் பேச வேண்டிய பாயிண்ட் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. 24 லட்சம் பேருக்கு ஐடி எக்ஸம்ஷன் 24 லட்சம் பேருக்கு ஒரு நீட் எக்ஸாம் நடத்தி 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க போக 60 பேருக்கு 720 மார்க் வந்திருக்குன்னு சொல்றதை வைத்து அந்த நீட்டை நீங்க தகர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா தமிழ்நாட்டில் 1,50,000 பேர் நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க. 1,50,000 பேர் எழுதிருக்காங்க. அடுத்த முறை நீங்கள் நீட் எக்ஸாம்ல தமிழ்நாட்டுல 1,00,000 கம்மியா எழுத வைங்க, அப்புறம் பேசுவோம். ஒரு வருடமும் அதிகமாகி ஒரு வாட்டி கோர்ஸ் உள்ள சேர்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நீட் தான் சார் செய்வாங்க. broader aspectல 2023-24 மெயின் பட்ஜெட் 2024 பிப்ரவரியில் கொடுத்த இன்டீரியம் பட்ஜெட்ல கொடுத்ததை அதற்கு அடுத்து வந்த இந்த 12 மாதங்களில் எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சாதிக்காத இந்த அமெரிக்கால் என்கிற ஒரு வெற்றி பெற்ற பட்ஜெட்டாக முடிந்திருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து அடுத்து வருகிற இந்த நாளை மறுநாள் ஜூலை 23 வருகிற பட்ஜெட் என்பது மக்களுக்கான பட்ஜெட்டாக, இந்த பிரச்சனைகளில் இருந்து இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை கொடுக்கிற பட்ஜெட்டாக உருவாக்க வேண்டும். 3வது பெரிய பொருளாதாரம் என்பதில் எங்களுக்கு பெருமை இல்ல. 3% கூட அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் இல்லைங்கிறதா எங்களுக்கு பெருமை. இந்த பட்ஜெட் ஓகே
சார் ப்ளீஸ். ஓகே, இந்த பட்ஜெட்ல புதிய அறிவிப்புகள் என்ன வரப்போகிறது, இன்னொன்று இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி இருக்க போகுதுன்றது பெரிய கேள்வியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.